சொல்லுமா. அங்கிள் எங்க இருக்கீங்க? அட இன்னைக்கு வர வேண்டிய பையன் திடீர்னு ஃபோன் பண்ணி என்னால வர முடியாதுன்னு சொல்லிட்டான். அதான் வேற யாரையாச்சும் தேடிட்டு இருக்காம்மா. அங்கிள் டைம் ஆச்சு அங்கிள், நான் டோர்னமெண்ட் வேற போகணும். சீக்கிரம் ரோட்ல போற ஏதாச்சும் ஒரு பைத்தியத்தை கூட்டிட்டு வாங்க அங்கிள். சரிம்மா சரிம்மா. இந்நேரத்தில் பைத்தியத்துக்கு நான் எங்க போவேன்? இவனை விட பெரிய பைத்தியம் நாளே தேடினாலும் கிடைக்க மாட்டான். இவனை அப்படியே அமைக்கிற வேண்டிதான். தம்பி தம்பி ஒரு நிமிஷம் நில்லுங்க தம்பி. யாரியா நீ? நான் ஒரு கல்யாண புரோக்கர். இதை சொல்லதான் வண்டியை நீ பண்ணேன் நவரியா? தம்பி தம்பி நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க தம்பி. இப்ப நீங்களும் நானும் ஒரு வீட்டுக்கு போறோம். அந்த வீட்டுல இருக்கிற பொண்ணை பார்த்து பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்துருங்க. இதை ஒன்றும் சும்மா பண்ண வேண்டாம் தம்பி. இதை மட்டும் கரெக்டா பண்ணிட்டீங்க, உங்களுக்கு 500 ரூபாய் தரேன். யோ நீ கொடுக்குற 500 ரூபாய்க்கு ஒரு பொண்ணை போய் வேணான்னு சொன்ன நான் மானகண்டம் நினைச்சியா நவரியா? தம்பி 500 ரூபா பத்தலன்னா 1000 ரூபா சேர்த்து வாங்கிக்கோங்க. 1000 ரூபாயா? இவ்வளோ பாசமாக கூப்பிட்றனால நான் வரேன். உங்கள் சீட்டை பின்னாடி சீட்டில் பார்க் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் தம்பி. பார்த்து பார்த்து உட்காருங்க. யோ இங்கே வா. எனக்கு டவுட்டு. ஒரு பொண்ணு தான் காசை கொடுத்து அவள் கல்யாணத்தையே வேணான்றானா, அப்போ அவள் வேறு யாரையும் லவ் பண்ணுறான்னு அர்த்தம். பேசாம அவனே கூட்டி போய் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? என்ன எது கூப்பிட்டா? தம்பி நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. அந்த பொண்ணு இதெல்லாம் பண்ணுறது காரணமே இந்திய கிரிக்கெட் டீமில் எப்படியாவது செலக்ட் ஆகணும் தான். ஓ என்னையா சொல்கிற? அட ஆமாம் தம்பி. அந்த பொண்ணுக்கு சின்ன வயசுலேருந்தே கிரிக்கெட்னா உயிர். எப்படியாவது இந்திய கிரிக்கெட் டீமில் செலக்ட் ஆகி இந்தியாவுக்காக விளையாடணும் தான் லட்சியமே. அதுக்காக அந்த பொண்ணு போடுற கஷ்டம் இருக்கு. யோ அதான் எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருக்கு. அப்புறம் என்ன? எங்க நல்லா போகுது? ஏன்? அட அவங்க அப்பனுக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது தம்பி. அந்த பொண்ணுக்கு எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணி வெளியே அனுப்பணும் தான் குறியா இருக்காரு. அவங்க அப்பனை சமாளிக்கிறதுக்காகத்தான் அந்த பொண்ணு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கு. ஆமா அப்படியாப்பட்ட அப்பா யாரியா? வணக்கம், நான் தான் பொண்ணோட அப்பா. வணக்கம். யோ ஆள் பார்க்க தயிர் சாதம் மாதிரி தான் இருக்கான். நான் வேணா அந்த பொண்ணு விளையாடுறத பத்தி பேசி பார்க்கவா? வேணாம் தம்பி. ஏயா? இதுக்கு முன்னாடி வந்து 2 பேரு உங்களை மாதிரி தான் முயற்சி பண்ணி கிரிக்கெட்டுக்காக சப்போர்ட் பண்றேன்னு சொல்லி காதை கடிச்சு தூள் துப்பிட்டாங்க. காதை கடிச்சிட்டானா? ரொம்ப மோசமான ஆளு, ஜாக்கிரதையா இருங்க. இவனை போயா தயிர் சாதம்னு சொன்னோம். வணக்கம். அம்மா காது. மரியாதையா என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டு டீயை குடிச்சிட்டு ஓடி போயிரு. டீ எடுத்துக்கோ. தம்பி பொண்ணை பிடிச்சிருக்கா இல்லைன்னு சொல்லவே இல்லையே. எனக்கு பொண்ணை பிடிச்சிருக்கு. ஆமாம்மா, கல்யாணத்தை என்னைக்கு வச்சுக்கலாம்? இன்னைக்கேதான். இன்னைக்கு தானே ரெடி ஆகிட வேண்டியதுதான். நான் ரெடி மாமா. மாலை தாலிலாம் அதான் இருக்குதே மாப்ள. ஐ மாலை போட்டு தாலி ஒரு டவுட்டாக இருக்கே. பேசாமல் இவன்ட்டே கேட்டுற வேண்டியதான். மாமா மாலையை போட்டுட்டு தாலியை கட்டவா இல்லை தாலியை கட்டிட்டு மாலையை போடவா? தெரியலையா மாப்ள? ஒரு நிமிஷம் இருங்க, யூடியூப் பார்த்து வந்துடுறேன். பாருங்க. அடப்பாவீங்களா, வழக்கமாக சமையல் தானடா யூடியூப்ல பார்த்து பண்ணுவீங்க.
இப்போ என்னடா கல்யாணத்தையும் யூடியூப்ல பார்த்து பண்றீங்க? மாப்பிள மாலையை போட்டு அப்புறம் தாலியை கட்டுங்க. ஓகே மாமா. அப்பாடா. வேணும். ஏதாச்சும் பிரச்சனைனா பேட்டாலி அடிப்பாளோ? காடை வச்சு மறைச்சிக்க வேண்டியதுதான். நீராடும் மழை துளி போல ஏன் இந்த விழிகளின் மேலே குடை மேல் வானம் விழி பார்த்திட வேணும் கரை மேல் மீனும் கடல் சேர்ந்திட வேணும். சாப்பிடாம இருந்தா எப்படிங்க? சாப்பிடுங்க. ஏங்க என் மேலே இருக்க கோத்து எதுங்க சாப்பாட்டு மேலே காட்டுறீங்க? வந்து ஒரு வாரம் ஆச்சு. நானும் இருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். சரியாக சாப்பிட்றதில்ல, எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டு. சரிங்க, இப்போ நீங்கள் சந்தோஷமாக இருக்க என்னங்க பண்ணணும்? இந்தா, நான் சந்தோஷமா இருக்கணும்னா அதுக்கு ஒரே வழி, இந்த டிவோர்ஸ் பத்திரத்தில் நீ கையெழுத்து போடணும். அவ்வளோதான். ஹலோ மாப்பிள்ள, எல்லாம் நல்லா போயிட்டுருக்கா? எல்லாம் நல்லா போனால் இந்த நேரத்தில் நான் ஏன் உனக்கு ஃபோன் பண்ண போகிறேன்? என்ன மாப்பிள்ள சொல்கிறீங்க? அட அதை ஏன் மாமா கேட்குற? கல்யாணம் ஆகி ஒரு வாரம் ஆச்சு. சரியாக மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்றாயா? வந்ததுலேருந்து அழுகிட்டே தான் இருக்கா. நானும் இன்றைக்கி சரியாயிரும் நாளைக்கு சரியாயிரும்னு பார்த்தா நாளைக்கு நாள் ரொம்ப மோசமாக தாயா போயிட்டுருக்கு. என்ன பண்ணுறதுனே தெரில மாமா. மாமா, அவளை எப்படியா உஷார் பண்ணோம். அதுக்கு எதாவது ஐடியா இருந்தால் கூட. மாப்பிள்ள, அவளை எப்படி உஷார் பண்ணுறதுன்னு என்கிட்ட கேட்குறீங்களே? அவள் என் பொண்ணு மாப்பிள்ள. அதனால தான் மாமா உன்கிட்ட கேட்குறேன். சரி மாப்பிள்ள, நீங்கள் ஒன்று பண்ணுங்க. கிரிக்கெட்டை விட நீங்கள் தான் முக்கியம்னு அவளுக்கு புரிய வைங்க. அப்புறம் பாருங்க, அவள் உங்களையே சுற்றி சுற்றி வருவா. சூப்பர் மாமா, உடனே போய் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். சொல்லுடா. ஒரு சேட் நியூஸ் டி. என்ன? இந்தியன் டோர்னமெண்ட்லேருந்து உன் பேரை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கடி. என்னடா சொல்ற? லாஸ்ட் டோர்னமெண்ட்டில் நீ விளையாட வராதனால உன் பேரை எடுத்துட்டாங்கடி. ஏய் ப்ளீஸ்டா, எனக்காக எப்படியாச்சும் பேசி பாருடா. என்னடி பேச சொல்கிற? ப்ளீஸ்டா, எனக்கு உன்னை விட்ட வேற யாருமே இல்லைடா. சின்ன வயசுலேருந்து இந்த டோர்னமெண்ட்டில் விளையாடணுன்றது தான்டா என்னோட பெரிய ஆசை. ப்ளீஸ் எனக்காக எப்படியாச்சும் பேசி பாருடா ப்ளீஸ். கடைசியாக ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. என்ன? கமிட்டியில் இருக்கவங்களை கவனிச்சா ஏதாவது வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு 20லேருந்து 25 லட்சம் வரைக்கும் ஆகும்டி. ஹலோ ஹலோ வைஷு, வைஷு பாட்டு பிடிக்கலையோ மாற்றிட வேண்டியதான். இப்போ என்ன ஆச்சுன்னு இப்படி உட்காந்து அழுதுகிட்டே இருக்கீங்க? நம்மளால் ஒன்று சாதிக்க முடியலன்னா அடுத்து என்ன பண்ணணும் தான் யோசிக்கணும். அதை விட்டு சும்மா அழுதுகிட்டே எல்லாம் இருக்கக்கூடாது.
உதாரணத்துக்கு எங்கள் அப்பாவை எடுத்துக்கோங்க. அவருக்கு அவர் டாக்டர் ஆகணுன்னு தான் ஆசை. என்ன அவரால் ஆக முடியல. அதுக்குன்னு அவர் லட்சியத்தில் ஒன்று தூக்கி போடலங்க. அவர் பையன் என் மூலியமாக பண்ணணுன்னு நினச்சாரு. என்ன ஒரு பேட் லக், என்னாலேயே அதை பண்ண முடியல. அதுக்காக நான் அப்படியே சும்மாலாம் விட்டுற மாட்டேங்க. என் பையனை அதாவது நம்ம பையனை நான் கண்டிப்பாக டாக்டர் ஆக்குவேங்க. அதே மாதிரி தாங்க உங்களால் கிரிக்கெட் ஆகும் இல்லையா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. நமக்கு பிறக்க போகிற பொண்ணு குழந்தைய கண்டிப்பாக கிரிக்கெட்டர் ஆக்கிடுவோம். அதனால் எல்லாத்தையும் தூக்கி போட்டு வாங்க, நியூ லைஃபை செம்மையாக வாழ்வோம். ஏய், உனக்குலாம் கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லையாடா? பிடிச்சிருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லி என் வாழ்க்கை அழிச்சது மட்டும் இல்லாம இப்படி கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம குடும்பம் நடத்தலாம் வான்னு கூப்பிடுற. இங்க பாரு, இப்போ சொல்றேன் கேளு. என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் ஜெயிக்கிறதுக்காக போராடுவேன். அப்படி என்னால முடியலையா, அடுத்த நிமிஷமே நான் சூசைட் பண்ணி செத்தாலும் சாவனே தவிர உன் கூட நான் வாழ மாட்டேன். சொல்லுடா. ஏய் வைஷு, ஒரு ஹாப்பி நியூஸ். என்ன? இப்பதான் கமிட்டி ஆளுங்கிட்ட பேசிட்டு வந்தேன். ஒரு 5 லட்ச ரூபா இருந்தா பாத்துக்கலாம்னு சொல்றாங்க. 15 லட்சமா? ஆமா, நீ ஒன்றும் கவலைப்படாத வைஷு, அந்த பணத்தை நான் ரெடி பண்ணிட்டேன். நீ நாளில இருந்து ஒழுங்கா பிராக்டிஸ் வந்தா போதும், சரியா? இனிமேல் உன் லைஃப்ல நீ அழவே கூடாது. ஹே, ரொம்ப தேங்க்ஸ்டா. ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் நான் ரொம்ப சிரிக்கிறேன். அதுக்கு காரணம் நீ தான். தேங்க்யூ ஸோ மச்டா. சரி சரி, நாளிலேருந்து ஒழுங்கா பிராக்டிஸ் வா, சரியா? ஓகேடா. இந்த லிப் எதுக்கு ஃபோன் பண்ணுறான்? ஹலோ மாமா. என்ன மாப்பிள்ள, எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? எல்லாம் சூப்பராக போயிட்டு இருக்கு மாமா. நேற்று நைட்டு கூட குடும்ப வாழ்க்கைனா என்னன்னு அவளுக்கு புரிய வச்சுட்டேன்ல. இனிமே பாருங்க, அவளுக்கு கிரிக்கெட் பற்றின எண்ணமே வராது. மாமா, இனிமே அவள் பேட்டை கூட தொட மாட்டான். இவ்வளவு ஏன் டிவியில் கிரிக்கெட் போட்டால் கூட பார்க்க மாட்டானா பார்த்துக்கோங்களேன். உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு மாப்பிள்ள. தேங்க்ஸ் மாமா. எங்கள் அப்பாவும் என்னைய எப்போ பார்த்தாலும் இப்படி தான் புகழ்ந்துட்டே இருப்பார். அப்படியா? இப்போ உங்கள் அப்பா என்ன பண்ணிட்டு இருக்காரு? செத்துட்டார் மாமா. யோ மாமா, அவன் மறுபடியும் கிரிக்கெட் விளையாட போறியா? மாப்பிள்ள, உடனே போய் அவளை தடு மாப்பிள்ள. அட இரியா போறேன். பெரிய கிரிக்கெட்டர் இருந்தாங்க, டென்னிஸ் பாலுக்கு பேடு கட்டிட்டு விளையாடுறா.
நம்ம நிற்கும் தெரிஞ்சுதான் அடிச்சிருப்பாளோ கொலைக்காரி. ஒரு நிமிஷம். என்ன? நானும் வந்திருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். ஒரு பால் கூட அவள் அடிக்கவே இல்லை. ஆனால் நீங்கள் போய் ஏதோ சொன்னீங்க, போட்டு இந்த போல பழக்கிறா அப்படி என்ன சார் சொன்னீங்க? நம்ம பிடிக்காத ஒருத்தவங்கள அந்த பந்தா நினச்சிக்கிட்டா ஈஸியாக அடிக்கலாம். ஓ கரெக்டு தான். அவளுக்கு இந்த உலகத்திலேயே பிடிக்காதது அவள் புருஷனை மட்டும்தான். அதனால தான் அவனை நினச்சிக்க சொன்னேன். உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? அவன் ஒரு பயங்கரமான சைக்கோவா. ஆமாம், நீங்கள் யார் ப்ரோ? நானா? அவள் புருஷன். உனக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா சைக்கோ. ஹாப்பி மேரேஜ் லைஃப். தேங்க்யூ. என்ன இந்த அடி அடிக்கிறா? காதலே என்னாலும் மாறாதே, காயம் தந்த காதலே காயமது ஆறாதே. முடித்த கதைகள் கேட்டு பின்னும் உன்னை உள்ள வேண்டுதே, உன் கைகள் தந்த வெப்பம் காய்ச்சலாக மாறுதே. காதல் ஒரு கண்ணாடியாய் இறுதியில் உடைந்து போகுதே, காதல் ஒரு காத்தாடியாய் தூரம் விலகிய போகுதே, காதல் ஒரு நிலவொளியாய் சிறு பொழுது போகுதே, காதல் ஒரு நீர்வீழ்ச்சியாய் கண்ணீரும் அருவியாகுதே. வலி கூடுதே, உயிர் போகுதே, வலி கூடுதே, உயிர் போகுதே, 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 போகுதே. காதல் ஒரு கண்ணாடியாய் இறுதியில் உடைந்து போகுதே, காதல் ஒரு காத்தாடியாய் தூரம் விலகிய போகுதே. காதல் ஒரு கண்ணாடியாய் இறுதியில் உடைந்து போகுதே, காதல் ஒரு காத்தாடியாய் தூரம் விலகிய போகுதே, 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 போகுதே. வீடு வந்துடுச்சு, பார்த்து போடி. நான் போறது இருக்கட்டும், நீ பார்த்து போடா. சரி போடி.
ஏங்க ஒரு நிமிஷங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன? ஏங்க இவ்வளோ லேட்டாக வர்ற மாதிரி இருந்தால் ஒரு ஃபோன் பண்ணியிருந்துருக்கலாம்ல, அட்லீஸ்ட் ஒரு மெசேஜாவது போட்டிருக்கலாம்ல. உங்களுக்கு என்னாச்சோன்னு ரொம்ப பயந்துட்டாங்க. என்ன ஒன்றுனா அன்டைமில் வர்றதால என்ன சந்தேகப்படுறியா? ஐயோ, நான் அந்த அர்த்தத்தில் சொல்லுங்க. வேற எந்த அர்த்தத்தில் சொல்ற? இங்க பார், இந்த சிம்பத்தி கிரியேட் பண்ற வேலைலாம் என்கிட்ட வச்சுக்காத. அது மட்டும் இல்ல, ஊர் உலகத்தை பொறுத்த வரைக்கும் தான் நீயும் நானும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் நீ என் வாழ்க்கையை அழிச்ச ஒரு துரோகி. என்னங்க இப்படிலாம் பேசுறீங்க? எனக்கு மரியாதை கொடுக்காட்டியும் பரவாயில்லைங்க, அட்லீஸ்ட் உங்கள் கழுத்தில் இருக்க தாலிக்காக மரியாதை கொடுக்கலாம்ல. என்ன, ஒரு தாலியை கட்டிட்டா உங்களுக்கு நாங்கள் அடங்கி போயிடணுமா? நீங்க சொல்றது மட்டும்தான் நாங்கள் செய்யணும். எங்களுக்குன்னு ஆம்பிஷன்ஸே இருக்கக்கூடாதுல்ல? என்னோட ஆம்பிஷனுக்கு இந்த ஒரு தாலி தான் தடையா இருக்குன்னா அப்படிப்பட்ட தாலியே எனக்கு தேவையில்லை. ஹலோ ராஜா, எனக்கு இங்க இருக்க சுத்தமா பிடிக்கல. இவன் கூட நான் இருந்தேன்னா நிச்சயமா என்னால கேம்ல ஃபோக்கஸ் பண்ணவே முடியாது. ஸோ நான் இந்த வீட்டை விட்டு வெளியில வர போறேன். இந்த டோர்னமெண்ட் முடிகிற வரைக்கும் நான் உன் கூட தான் ஸ்டே பண்ண போறேன். நாளைக்கு வந்து என்னை பிக்கப் பண்ணிக்கோ. ஏய், என்னடி ஆச்சு உனக்கு? வீட்டுக்கு போகாம நிக்கிற? இல்ல, அவனை 2 நாளா காணும்டா. என்ன ஆச்சுன்னே தெரியல. நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க? அவன் என்கிட்ட சொல்லும்போது சும்மா தான் சொல்றானு நினைச்சேன்டி. ஆனா உண்மையாவே இப்படி பண்ணுவான்னு எதிர்பார்க்கலடி. அவன் உன்கிட்ட பேசினானா? வைஷு, நான் உன்கிட்ட ஒன்று சொல்லுவேன், ஆனால் நீ என்னை திட்டக்கூடாது. என்ன? அன்னைக்கு உன்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு உனக்கு கால் பண்ணி சொன்னான்ல, அன்னைக்கு நவீன் வந்து என்னை பார்த்தான். வாங்க சார், என்ன இந்த பக்கம்? ப்ரோ, அவளை டீமை விட்டு தூக்கிட்டாங்களாமே, உட்காந்து அழுதுகிட்டே இருக்கா ப்ரோ. அவளை டீம் விட்டு தூக்குனதுக்கு காரணமே நீ தானடா. நானா? என்ன ப்ரோ சொல்கிறீங்க? இந்தியன் டீம் செலெக்ஷன் அன்னைக்கு தான் நீ அவளை பொண்ணு பார்க்க போன. அன்னைக்கு மட்டும் அவளை பார்த்து பிடிக்கலன்னு ஒரு வார்த்தை நீ சொல்லியிருந்தா இந்நேரம் டோர்னமெண்ட்டில் செலக்ட் ஆகி இந்தியன் டீமில் விளையாண்டுருப்பாடா. உன்னுடைய சந்தோஷத்துக்காக அவள் வாழ்க்கையை அழிச்சிட்டல. எப்படா இவ்வளோ கேவலமாக இருக்க? ப்ரோ, அன்னைக்கு மட்டும் நான் அவளை கல்யாணம் பண்ணாமல் இருந்தா அவங்க அப்பா அவளை வேறு யாருக்கா கல்யாணம் பண்ணி வச்சுருப்பான் ப்ரோ. என்ன ப்ரோ சொல்கிறீங்க? ஆமாம் ப்ரோ, வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அவங்க அப்பா ஃபோன் பேசிகிட்டு இருந்தார், அதை நான் கேட்டேன். இங்கே பாருடா, வர்றவன்லாம் பொண்ணை பிடிக்கலன்னு சொல்கிறத பார்த்தா
எனக்கு ஏதோ சந்தேகமாக இருக்குது. இன்னைக்கு ஒருத்தன் வந்திருக்கான், அவனும் பொண்ணை பிடிக்கலன்னு சொல்கிறான்னு வச்சுக்குவேன். என் தங்கச்சி பையனை கூப்பிட்டு உடனே கல்யாணத்தை பண்ண போகிறேன். சரிண்ணே, நீ சொல்கிறது ரைட்டு தான். நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறேன். சரி பாரு. அவளை வேற யாருக்கா கல்யாணம் பண்ணி வச்சுருந்தா அவள் ஆம்பிஷன் கனவாகவே போயிருக்கும் ப்ரோ. அதனால தான் அவளை கல்யாணம் பண்ணேன். சாரி ப்ரோ, உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் ப்ரோ. மறுபடியும் அவளை டீமில் சேர்க்கறதுக்காக கமிட்டியில் போய் பேசணும் ப்ரோ. என்ன ப்ரோ சொன்னாங்க? 15 லட்ச ரூபா வரைக்கும் ஆகும்னு சொல்கிறாங்க ப்ரோ. அதுக்கு தான் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்ருக்கேன் ப்ரோ. 15 லட்ச ரூபா என்ன ப்ரோ? நான் தரேன் ப்ரோ. எப்படி ப்ரோ? அதான் அம்மாவோட நகை இருக்குல்ல ப்ரோ, அதை விற்றா ஒரு 15லேருந்து 20 லட்ச ரூபா வரையும் போகும் ப்ரோ. அம்மா நகை எப்படி ப்ரோ? எனக்கு தான் அம்மா அப்பா யாருமே இல்லையா ப்ரோ. அவங்க போனதுக்கப்புறம் வயசு தான் ப்ரோ எனக்கு எல்லாமே. அவளுக்காக பணம் என்ன, என் உயிரை கூட கொடுக்கலாம் ப்ரோ. அன்னைக்கு என்னை மறுபடியும் வந்து பார்த்தான் ப்ரோ. இதில் 15 லட்ச ரூபா இருக்குது. இப்போ அவள்கிட்ட ஃபோன் பண்ணி கொஞ்சம் பேசுங்க ப்ரோ. எப்படி ப்ரோ? அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் ப்ரோ, இப்போ பேசுங்க ப்ரோ. சொல்லுடா. ஏய் வைஷு, ஒரு குட் நியூஸ். என்ன? இப்போ தான் கமிட்டி ஆளுங்கள்ட்ட பேசிட்டு வரேன். 15 லட்ச ரூபா இருந்துச்சுன்னா பார்த்துக்கலான்னு சொல்லியிருக்காங்க. 15 லட்சமா? ஏய், நீ ஒன்றும் கவலைப்படாத, பணத்தை நான் ரெடி பண்ணிட்டேன். நீ ஒழுங்காக ப்ராக்டிஸ் வர வழியே பாரு. இனிமேல் உன் லைஃப்பில் நீ அழவே கூடாது, புரியுதா? ஹே, உனக்கு எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியல. ரொம்ப தேங்க்ஸ்டா. ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் நான் சிரிக்கிறேன். அதுக்கு காரணமும் நீ தான். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்டா. சரி சரி, நாளையிலேருந்து ஒழுங்காக ப்ராக்டிஸ் வா, சரியா? ஹாப்பியா ப்ரோ? இவ்வளவு ஏன், உனக்காக உங்கள் அப்பா கிட்ட கூட சண்டை போட்டான். என்ன மாப்பிள்ள, கல்யாணம் பண்ணி வச்சா குழந்தை குட்டின்னு சந்தோஷமா இருப்பீங்கன்னு பார்த்தா அவளை மறுபடியும் கிரிக்கெட் விளையாட அனுப்புறீங்களா? இதெல்லாம் ரொம்ப தப்பு மாப்பிள்ள. மாமா, அவள் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு இப்போ ஒன்றும் அவங்க பொண்ணு கிடையாது, என் பொண்டாட்டி. அவளை என்ன ஆகணும்னு எனக்கு தெரியும். நான் பார்த்துக்கிறேன் மாமா. இனிமேல் எங்கள் லைஃப்பில் தலையிடாதீங்க மாமா. அதுக்கப்புறம் நேற்று என்னை வந்து பார்த்தான். வாங்க நவீன் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? ஹாய் ப்ரோ. அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேசணும் ப்ரோ. வயசு எல்லாத்தையும் சொன்னா ப்ரோ, எல்லாம் சரியாயிடும், விடுங்க பார்த்துக்கலாம். இல்லை ப்ரோ, அவள் என் கூட சேர்ந்து வாழ்ந்தானா என் மேலே இருக்க வெறுப்புலேயே கேமில் ஃபோக்கஸ் பண்ண மாட்டான். அவள் ஆசைப்பட்ட மாதிரியே டிவோர்ஸ் பத்திரத்தில் கையெழுத்து போட்டிருக்கேன். இதை அவள்கிட்ட கொடுத்துருங்க ப்ரோ. என்ன நவீன் ப்ரோ, விளையாடுறீங்களா? அவன் மேலே உயிராக இருக்கிறதா சொன்னீங்க, இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அவள் என் உயிருன்றனால தான் ப்ரோ இப்படிலாம் பண்ணுறேன். அவளை பொறுத்த வரைக்கும் என் கூட இருந்தால் சந்தோஷமாலாம் இருக்க மாட்டான். ஆனால் எனக்கு அவள் சந்தோஷமாக இருக்கணும், அதான் வேணும். அதான் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சுல்ல ப்ரோ. வீட்டு எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா? சொல்லுங்கள். வீட்டை அவள் பேரில் எழுதி வச்சுருக்கேன், இதை மட்டும் அவள்கிட்ட கொடுத்துருங்க. இப்படி எல்லாத்தையும் அவகிட்ட கொடுத்துட்டு நீங்கள் எங்கே போவீங்க பிரதர்? அது ஒன்றும் இல்லை ப்ரோ, பழைய கம்பெனிலேருந்து கூப்பிட்ருக்காங்க அமெரிக்காவுக்கு. நான் அங்கேயே போகிறேன் ப்ரோ. சரி, இவ கூட சேர்ந்து வாழ்ந்தால் சந்தோஷமாக இருக்கும்னு நினச்சேன். இப்போ தான் அது இல்லைன்னு ஆயிடுச்சுல்ல, பார்த்துக்கலாம் ப்ரோ. ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணும் ப்ரோ. அவளை எப்படியாவது இந்தியா டீமில் மட்டும் விளையாட வச்சுருங்க, அது போதும் எனக்கு. இதை நான் முதல்ல சொல்லலான்னு தான் பார்த்தேன். ஆனால் நவீன் தான் இதெல்லாம் பண்ணுறது நான் தானே தெரிஞ்சா என் மேல் இருக்கிற வெறுப்பில் அவன் விளையாட மாட்டான்னு சொன்னார். இப்போ கூட ஒன்று கெட்டு போல, இன்னும் 1 hour இருக்கு, போனால் கண்டிப்பாக பிடிச்சிடலாம். இனிமே என் லைஃப்ல யாரும் வேணாம். அவன் ஒருத்தன் போதும், நான் பார்த்துக்கிறேன். வைஷு, ஏ வைஷு, சிறு
அமெரிக்கா போயிட்டேன்னு சொன்னாங்க. ஆமாம், அமெரிக்கா தான் போனேன். என்ன பாஸ்போர்ட் எடுக்காமல் போயிட்டேன், ஃப்ளைட்டில் ஏற்ற மாட்டேன்ட்டான். அதான் பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு போகலான்னு வந்தேன். ஆமாம், என்னது இது? விஷம். ஓ சரிங்க, நான் பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு கிளம்புறேன். நீங்கள் குடிச்சிட்டு படுங்க. பெரிய தியாகியாடா நீ, எல்லாத்தையும் விட்டு போற. எப்பறம் உனக்கு என்ன விட்டு போக மனசு வந்துச்சு? எங்க நீங்கள் தானங்க பிடிக்கலன்னு சொன்னீங்க. பிடிக்கலன்னு சொன்னா விட்டு போயிடுவியா நீ? இனிமே என்னை விட்டு எங்கேயாச்சும் போன கொன்னுருவேன். எதுக்குடா என்ன இவ்வளோ லவ் பண்ண? ஏங்க நீங்கள் என் உசுருங்க, உங்களை போய் எப்படி லவ் பண்ணாமல் இருக்க முடியும்? நான் உன்னை நிறைய கஷ்டப்படுத்திட்டேன், என்னை மன்னிச்சுடு. ஏங்க அப்படிலாம் இல்லைங்க, நீங்கள் பண்ணலாம் ஒன்றும் எனக்கு கஷ்டமாலாம் இல்லை. ஒரு மாதிரி லவ்வாக தான் இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் கட்டின பொண்டாட்டியை தூரத்தில் வச்சு சைட் அடிக்கிற பாக்கியம் இங்கே இருக்கிற எத்தனை புருஷனுங்களுக்கு கிடச்சிருக்கோம். ஐ மாரி லக்கிங்க. இனிமே எனக்கு எதுவுமே வேணாம். இந்த கிரிக்கெட் டோர்னமெண்ட் எதுவுமே வேணாம். நீ மட்டும் போதும். எது? நான் மட்டும் போதுமா? ஏங்க இதுக்காக நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன். இந்த டோர்னமெண்ட் விளாண்டு இந்த டீம் செலக்ட் ஆகணுங்க. அப்படி இல்லைன்னா ஏதோ சைன் போட்டு கொடுத்தேன். என்ன டிவோர்ஸ் பத்திரம், அதை கொண்டே கோர்ட்டில் கொடுத்துறேன், பார்த்துக்கோங்க. எந்த ஒரு ஒய்ஃபும் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட கேட்காத ஒரு கேள்வியை உங்ககிட்ட நான் கேட்க போறேன். கேட்கட்டா? என்ன என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா?